புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் நாராயணசாமி தேசிய கொடியேற்றினார். இடைத்தேர்தல் காரணமாக கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அடிமைத்தனத்திலிருந்து மீள ஒவ்வொரு நாடும் பல்வேறு போராட்டங்களையும் உயிர் சேதங்களையும் எதிர்கொண்டே அஞ்சா நெஞ்சமுடன் களத்தில் இறங்கி சுதந்திர வேட்கையினை அடைந்துள்ளன. ஆனால் சுதந்திரத்தை ருசிக்க எங்கேயும் அறியாத பல சுவாரஸ்யங்களையும் நடந்தேறியுள்ளன. அந்த வகையில் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழிருந்த புதுச்சேரியின் சுதந்திர வரலாறும் வரலாற்று சுவடுகளில் தனி இடத்தினை பெற்றுள்ளது. மன்னர்களின் ஆட்சியினை தொடர்ந்து 1700ஆம் ஆண்டு வாக்கில் செல்வ செழிப்பாக இருந்த இந்தியாவில் வியாபாரம் செய்திட ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த பல நாடுகளும் படையெடுத்து வந்தன. ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள், டேனிஸ்காரர்கள் என்ற பலரும் இந்தியாவில் அடியெடுத்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இந்திய மக்களை அடிமைகளாக நடத்திட துவங்கினர். இந்தியாவின் பெரும் பகுதியை ஆங்கிலேயர்கள் ஆண்டாலும் புதுச்சேரியினை பிரெஞ்சுக்காரர்களும் கோவா பகுதியினை போர்ச்சுகீசியர்களும் ஆண்டனர். புதுச்சேரியுடன் காரைக்கால், கேரளாவை ஒட்டியுள்ள மாஹி, ஆந்திராவை ஒட்டியுள்ள ஏனாம், மேற்கு வங்காளத்தை ஒட்டியுள்ள சந்திரநாகூர் ஆகிய பகுதிகளுக்கு தலைநகரமாக புதுச்சேரியினை மையப்படுத்தி பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்ததையொட்டி 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்து ஆங்கிலேயர்கள் வெளியேறினர். ஆனால் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழிருந்த புதுச்சேரி மக்களுக்கு விடுதலை அளிக்க மறுத்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்திய விடுதலைக்கு பிறகும் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தினர். அது சமயம் வீறு கொண்ட புதுச்சேரி விடுதலை போராட்ட தலைவர்கள் பல்வேறு வேள்விகளை தொடர்ந்து நடத்திய வண்ணம் இருந்தனர். மக்கள் தலைவர் வ. சுப்பையா, பப்பா எதுவார் குபேர், வெங்கட சுப்பா ரெட்டியார், பாவேந்தர் பாரதிதாசன் உள்ளிட்ட பல்வேறு தியாக மறவர்கள் மக்கள் எண்ணங்களில் சுதந்திர வேட்கையினை விடாமுயற்சியுடன் விதைத்த வண்ணம் இருந்தனர். குறிப்பாக மக்கள் தலைவர் வ. சுப்பையா 1933ஆம் ஆண்டின் இறுதியில் இந்தியாவில் காந்தியால் தொடங்கப்பட்ட ஹரிஜன சேவா சங்கத்தின் கிளையினை புதுச்சேரியில் நிறுவி அதன் மூலம் சுதந்திர வேள்வியினை வளர்த்த வண்ணம் இருந்தார். 1936 ஜூலை 30ஆம் நாள் பிரெஞ்சு இந்திய அரசு பஞ்சாலையில் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு தொழிலாளியும் பீரங்கி தாக்குதலில் 12 தொழிலாளர்களும் தங்கள் இன்னுயிர் நீத்தனர். பிரெஞ்சு ஏகாதிபத்திய இராணுவ அடக்குமுறையை எதிர்த்து மக்கள் தலைவர் வ. சுப்பையா வழிகாட்டுதலிலும் தலைமையிலும் தொழிலாளி வர்க்கம் நடத்திய போராட்டம் புதுவை மாநில மக்கள் உள்ளத்தில் பேரெழுச்சியை ஏற்படுத்தியது. இந்தியாவின் 2வது ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று வரலாற்று ஆசிரியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்திற்கு பிறகே புதுச்சேரியில் ஆங்காங்கே விடுதலை வேண்டி தீவிரமாக போராட்டத்தில் குதித்தனர் மக்கள். அது சமயம் மகாத்மா காந்தியடிகளையும் ஜவஹர்லால் நேருவினையும் முதலாக புதுச்சேரிக்கு அழைத்து வந்து மக்கள் வெள்ளத்தில் சுதந்திர முழக்கத்தை ஆழமாக வித்திட்டார். அவரை போன்றே பல்வேறு தலைவர்களும் தத்தம் தலைமையில் மக்களை ஒன்று திரட்டி புதுச்சேரியின் சுதந்திரத்தை தங்களது உயிர் மூச்சாக கொண்டு பாடுபட்டனர். அதன் பலனாக 1954ஆம் ஆண்டு மக்கள் சார்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தமிழக எல்லையான கீழூரில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் 170 ஓட்டுகள் சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் 8 ஓட்டுகள் எதிராகவும் விழுந்தன. இதையடுத்து புதுச்சேரி சுதந்திரம் அளித்து பிரெஞ்சு அரசு வெளியேற ஒப்புக்கொண்டது. அதன் பிறகு 1954ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாள் புதுச்சேரியின் விடுதலை ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. அந்த ஒப்பந்தத்தில் பிரெஞ்சு தேசத்தின் சார்பில் பியர் லாந்தியும் இந்தியாவின் தூதர் கேவல் சிங்கும் கையொப்பமிட்டார்கள். அன்று புதுவை அரசினர் மாளிகையில் இருந்த பிரெஞ்சு கொடி இறக்கப்பட்டு இந்திய தேசிய அரசின் கொடி ஏற்றப்பட்டது. 1954ஆம் ஆண்டு நவம்பர் முதல் நாள் புதுச்சேரி விடுதலை பெற்ற அதிகாரப்பூர்வமான நாள் என்று அறிவிக்கப்பட்டது. ஏறக்குறைய 280 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பிரெஞ்சு ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வந்தது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் அதற்கு 7 ஆண்டுகள் கழித்தே புதுச்சேரி மக்கள் சுதந்திர காற்றினை சுவாசித்தனர். 1954ஆம் ஆண்டு புதுவைக்கு சுதந்திரம் கிடைத்த போதிலும் இந்தியாவோடு இணையாமல் 8 ஆண்டுகள் தனிநாடு போலவே செயல்பட்டது. புதுவைக்கு பிரெஞ்சு அரசு சுதந்திரம் அளிக்கும் ஒப்பந்தத்தினை இந்திய பாராளுமன்றம் உடனடியாக ஏற்ற போதிலும் பிரெஞ்சு பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் பிரெஞ்சு திட்டங்களை மட்டுமே புதுவையில் செயல்படுத்தி வந்தது. 1962ஆம் ஆண்டுதான் புதுவை விடுதலைக்கு பிரெஞ்சு அரசு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்தது.
அதன் பிறகே புதுச்சேரி மாநிலம் முறையாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அதன் பிறகே புதுவையில் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் அமலுக்கு வந்தன. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க புதுச்சேரியின் விடுதலை நாள் கொண்டாட்டம் காலப்போக்கில் புதைக்குழியில் சிக்கி சிதைந்து கொண்டிருந்தது. அதனை மீட்டிட கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சிகளும், பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கம் உட்பட பல்வேறு இயக்க அமைப்புகளும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததின் பலனாக புதுச்சேரி விடுதலை நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலையில் அரசு சார்பில் தேசிய கொடி ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று தேசிய கொடி ஏற்றினார். இதற்காக காலை 9 மணிக்கு கடற்கரை காந்தி திடலுக்கு வந்த முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து விழா மேடையில் அமர்ந்தவாறு காவல்துறை, மாணவர் படை, தீயணைப்பு மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு 17 நிமிடங்களில் விழா நிறைவடைந்தது. விழாவில் சபாநாயகர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயமூர்த்தி, அனந்தராமன், தனவேலு, பாலன், விஜயவேணி, முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், டிஜிபி சுனில்குமார் கௌதம், பிரெஞ்சு இந்திய இயக்க தலைவர் சிவராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தியாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த 2014 முதல் புதுவை விடுதலை நாள் விழா நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தன்று நடைபெறும் முதல்வர் உரையும் கலை நிகழ்ச்சிகளும் அன்றைய தினம் இடம்பெறும். தற்போது நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் தேதி அறிவிக்கப்பட்டு நன்னடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் விடுதலை நாள் விழா மிக எளிமையாக நடைபெற்று முடிந்தன. முதல்வர் உரை, கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை. அதேபோல் தியாகிகள் கௌரவிப்பு நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் விழாவுக்கு வந்த தியாகிகளுக்கு பிஆர்டிசி சார்பில் இலவச பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. விழா முடிந்ததும் முதலமைச்சர் நாராயணசாமி தியாகிகள் அமர்ந்திருந்த பகுதிக்கு சென்று அவர்களுக்கு கைகுலுக்கி புதுச்சேரி விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். Audio or picture. Sir, World Parade Commander, Field Platoon Commander, and 19 further officer ranks are ready for inspection, sir.
ஆனது. வாவு சிதம்பரனார் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் அணிவகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அனைவருக்கும் நன்றி. அதேபோல் சட்டசபையில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியேற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொடியேற்றி யாரும் தெரியாது. காங்கிரஸ் கட்சி சார்பில் விடுதலை நாள் விழா நடைபெற்றது. மாநில தலைவரும் அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி புதுவை விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்களுக்கும் மறைந்த காங்கிரஸ் தலைவர்களின் உருவப்படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி பேசினார். விழாவில் அமைச்சர் கந்தசாமி, துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Gracias.